நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் அவர்கள் திட்டங்களினுடைய விரிவாக்கம் செய்தும் புதிய இயந்திரங்களை வழங்கியும் மானியங்களை உயர்த்தியும் புதிய பட்டு நூற்பாலைகள் முறுக்கேற்று ஆலைகள் புதிய பட்டுக்கூடு விற்பனை நிலையங்கள்லாம் நிறுவி இன்றைக்கு இந்த துறையை இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற பெருமையை பெறக்கூடிய அளவிற்கு இப்பேற்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிற ஆட்சி தான் நம்முடைய கழக அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது நிதியே இல்லை, நிறைய கடன் கொடுக்கணும், இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, புதிய தொழில் தொடங்குறதுக்கு பணமே இல்லாமல் இருக்கிறாங்கலாம் தப்பாக சொல்கிறாரு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, என்னோட அரசியல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. போன 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இந்த எம்எஸ்எம்இ துறை இல்லாமல் இருந்தது. நாங்கள் வந்து தான் இந்த எம்எஸ்எம்இ துறையே இருக்குது மாதிரி காமிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ தான் ஜனங்களுக்கே தெரியுது இப்போ இது ஒரு துறை இருக்குதுன்ட்டு. போன 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்தை தான் சொல்கிறேன், 10 வருஷத்தில் 55,000 தொழில் முனைவர் தான் உருவாக்குனாங்க. வெறும் 55,000 தொழில் முனைவர்கள். நாங்கள் 4 வருஷத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் 2020 கோடியே 96 லட்ச ரூபாய் மானியம் தந்து, மானியம் சும்மா கொடுத்து 5,180 கோடியே 18 லட்ச ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து இந்த 4 வருஷத்தில் 59,584 நபர்களை, புதிய இளைஞர்களை தொழில் முனைவராக உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் கடன் தொழில் தொடங்கணும்னு வந்தாங்கன்னா, எவ்வளோ இளைஞர்கள் வந்தாலும் சரி, ஏன் இப்போ வந்துக்கிறவங்களாம் கூட சொல்கிறேன், அந்தந்த மாவட்ட தொழில் மையத்தை அணுகினா நிச்சயமாக கடன் உதவி தந்து மானியம் தந்து உங்களையெல்லாம் ஒரு தொழில் முனைவராக நிச்சயமாக இந்த அரசு உருவாக்கும் என்பதை மட்டும் தெரிவித்து, ஆக இங்கே ராஜேந்திரன் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற சொன்னது மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. நாம் சொல்லலை, கருத்து வேறுபாடு உள்ள ஒன்றிய அரசே தமிழ்நாடு தான் எல்லா துறையிலும் முதன்மையாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. வேறு யார் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் தரணும்? கல்வித்துறையிலையா தமிழ்நாடு தான் முதன்மை, மருத்துவத்துறையா தமிழ்நாடு தான் முதன்மை, ஸ்டார்ட் அப்பா நம்ம தான் முதல்ல, தொழில்துறையா நாம் தான் முதல்ல. ஆக எல்லா துறையிலும் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கிற இந்த தமிழ்நாடு, அதற்கு காரணமாக இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் நாட்டு மக்களின் நல்வாழ்வே எனது லட்சியம் என்று இரவு பகல் பாராமல் உழைக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர்கள். ஆக இன்றைக்கி அவருடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி இந்தியாவுடைய நம்பர் 1 முதல்வராக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான்.